ஸோ இப்போ நம்ம வந்து ஃபலாஃபல் கூட சர்வ் பண்ணக்கூடிய ஒரு டிப்பிங் சாஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு பேர் வந்து டஹீனி சாஸ்ன்னு சொல்லலாம். ஸோ ரொம்ப ஈஸி பண்ணுறது. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து டஹீனி, லெமன் ஜூஸ், பூண்டு, கொத்தமல்லி கீரை, இல்லைன்னா பார்ஸ்லே புதுசான்னு சொல்கிறேன் பாருங்க, பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் உப்பு, அவ்வளோதான். ஸோ எப்படி பண்ணுறதுன்னு காணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து டஹீனி பற்றி சொல்லிடுறேன். விழுந்துடுறேன் வேற. ஸோ டஹீனி வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா எள்ளு இருக்குல்ல, வெள்ளை எள்ளை அரைச்ச பேஸ்ட். ஸோ இது உங்கள்கிட்ட இல்லைன்னா ரொம்ப சிம்பிள் பண்ணுறது. வெள்ளை எள்ளை எடுத்துகிட்டு நல்லா வெறும் கடாயில் வறுத்துக்கோங்க. அதை மிக்சியில் போட்டு நல்லா உப்பு போட்டு அரைங்க. அது வந்து பேஸ்ட் மாதிரி ஆகும். அதுலேருந்தே எண்ணெய் வரும். தேவைப்பட்டால் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெயும் ஊற்றி அரைங்க. அது ஒரு பேஸ்ட் மாதிரி ஆகும். என்ன இருக்குல்ல, என்ன இருக்குல்ல, ஸோ இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி ஆகும். சரியா, அதுதான் டஹீனி, வேறு எதுவுமே கிடையாது. இது வந்து ஒரு அந்த சாஸுக்கு வந்து ஒரு நட்டி ஃப்ளேவர் கொடுக்கும். ஒரு மாதிரி ஒரு எல்லோட ஒரு ஃப்ளேவர் உண்டு தெரியுமா, அதை கொடுக்கும். ஃபலாஃபல் கூட சர்வ் பண்ணுறதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கொஞ்சம் டஹீனி போட்டுடலாம். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு டஹீனி நான் போட்டேன். இதில் வந்து கொஞ்சோண்டு லெமன் ஜூஸ் ஊற்றிக்கலாம். ஸோ டேஸ்ட்டுக்கு தக்கன லெமன் ஜூஸ் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து என்ன தயிர்னு பார்த்தீங்கன்னா ஹங் கர்டு. ஸோ நான் வந்து ஒரு சிப்பலில் வந்து கட்டி தயிரை வந்து கொஞ்சம் வடிகட்டி வச்சுருக்கேன். ஸோ இது வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸஸ் வாட்டர் எல்லாமே வந்து போகிறதுக்கு வேண்டி. ஸோ ஓகே, ஸோ இதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதை க்ரீமி ஆக்குறதுக்கு இந்த சாஸில் போட போகிறோம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அது நல்லா திக்காக ஃப்ளஃபியாக க்ரீமி ஆகும். ஓகே, இப்போ வந்து கார்லிக்கை துருவிடலாம். கார்லிக்கை துருவியாச்சு. இப்போ வந்து கொஞ்சோண்டு கொத்தமல்லி கீரை போட்டுடலாம். நான் வந்து கொத்தமல்லி கீரை யூஸ் பண்ணுறேன். நார்மலாக வந்து பார்ஸ்லி தான் யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து டேஸ்ட்டுக்கு தக்கன உப்பு, அவ்வளோதான். ஸோ இதுதாங்க நம்ம டஹீனி சாஸ். ஸோ இது வந்து நம்ம ஃபலாஃபல் ஃப்ரை பண்ணுவோம்ல, அது கூட டிப் பண்ணி சாப்பிட நல்லாயிருக்கும். நீங்கள் ஷவர்மா சாப்பிட்றீங்கன்னா கார்லிக் சாஸ் இல்லை அப்படின்னா இது வந்து ஒரு நல்ல பர்ஃபெக்ட் டிப்பிங் சாஸ் உங்களுக்கு. ஓகே, ஸோ டேஸ்ட் பார்த்துருங்க. சூப்பராக இருக்குது. வேறு எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை. ஸோ நம்மளோட டஹீனி லெமன் சாஸ் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதை ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம்.